திரு ராகவேந்திரா, எந்த பேய் வந்து உங்களை கச்சாவ் பண்ணிச்சு? ஓகே, கதை ஆக்சுவலி எப்படின்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் நியூஸில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் டியூரிங் ஃபேம் பிரேக் வந்து நாங்கள் வந்து சரி வாட்டர் ஃபால் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து என்னுடைய வீடு கிட்ட இருக்கிற வாட்டர் ஃபால் பிளான் பண்ணோம். இடம் சொல்ல விரும்பல, இட்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான். பட் எங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தான். என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு காடியில் போயிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், வாட்டர் ஃபால் போனால் கண்டிப்பாக வந்து ஜாமான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சாவி அதெல்லாம் வச்சுட்டு போனோம். ஒரு காடியில் வச்சுட்டு போயிட்டோம். ஒரு காடியில் வச்சுட்டு போனோடனே அப்போ நாங்கள்லாம் ஏறிட்டோம். 2 காடியில் போனோம். ஒரு காடியில் அது ஜாமான்லாம் வச்சுட்டு அந்த சாவி ஒரே ஒரு சாவி மட்டும் நாங்கள் எடுத்துட்டு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல வந்து அவாஸ்னு ஒரு ஃபைன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களாம் பாய்ஸா போனோம்னா நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மரத்தை பார்த்து சும்மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜோக் பண்ணோம். அவாஸ் சஞ்சிங் அந்த மாதிரி ஒரு ஜோக்கை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பண்ணாதுங்கடா, நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த மாதிரி பண்ணாதுங்க, ஏதாச்சும் இருக்க போகுது அந்த மாதிரின்ட்டு. அது அந்த மரத்துல வந்து ஒரு சோப்பு கயிறு தான் கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அது அவாஸ்ல இருந்து வேற இருந்துச்சு. அப்போ நாங்களும் வடிச்சிட்டு வந்து இந்த அவாஸ் சஞ்சிங் அந்த மாதிரி. அப்ப முடிச்சுட்டு நாங்க மேல போயிட்டு குளிச்சுட்டு பாபிக்யூ எல்லாம் செஞ்சுட்டு ஒரு மணி ஒரு 5 ஆயிருக்கும், இருட்ட போகுது 5ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம், சரி கீழே இறங்கலாம். ஏன்னா கீழே இறங்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், பிகாஸ் ஹைக் பண்ணிட்டு போகணும் மேல. ஸோ கீழே இறங்குறது ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சரி முடிச்சுட்டு கீழே இறக்கும் போது எங்க ஒரு ஆள், ஐ மீன் 5 பேர் 6 பேர் கிட்ட போனோம். எங்க பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா தெரியல என்ன யாருன்ட்டு. பட் எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இல்ல வேற ஆளையா யாராச்சும் வந்து வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. அப்ப நாங்க அப்படி விட்டுட்டோம். கீழே இறங்க எங்களுக்கு வந்து பின்னாடி யாருமே வரல ஒரு தெரியுது. ஆனா வந்து நம்ம கூட யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு ஒரு ஃபீலிங் வருது. ஆனா நாங்க யாரும் காமிக்கல. ஏன்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த மாதிரி இடத்துக்கு போனா நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. அப்ப நாங்கெல்லாம் காமிக்கல. நம்ம இது பண்ணாம நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வந்தோடனே அப்ப நாங்க பேசிக்கிட்டோம். ஆமா எனக்கு தோணுச்சு யாரோ வந்து ஃபாலோ பண்ற வர மாதிரி அந்த மாதிரின்ட்டு. அப்புறம் இன்னொரு பையன் என்ன சொன்னா, ஆமாடா நம்ம மேல ஏறும்போது ஒரு உருவம், எனக்கு ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து தூரத்துல நம்ம பார்த்துட்டு இருந்துச்சு, ஒரு மரத்து பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரின்ட்டு. அப்ப நாங்க சொன்னோம், பார்த்துட்டு நீ பார்த்த அந்த ஒரு விஷயம் பார்த்து ஏன் சொல்லவே இல்லை எங்க கிட்ட, மேல ஏறுறதுக்கு ஏன் சொல்லவே இல்லை அந்த மாதிரிட்டு. இல்ல அந்த மாதிரி விஷயத்த வந்து போகும்போது பேசக்கூடாது அந்த மாதிரிட்டு. சரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரின்ட்டு. அப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. கீழே வந்து பார்த்தோன்னே சாவி இல்லை, அந்த சாவி இல்லை, என்ன சொல்றது, அந்த காடி சாவி வந்து எங்கேயும் மேல வச்சுட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி பரவாயில்ல, நம்மள என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஸ்பேர் சாவி வச்சிருக்காங்க, ஸோ அவங்க பந்திங்ல இருந்து வரணும். சரி அந்த மாதிரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போய் நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க போய் தேடல. ஏன்னா வந்து அந்த விஷயத்த சொன்னோடனே எங்கள்கிட்ட பயம் எடுத்துருச்சு. ஒரு உருவம் நம்ம பார்த்துச்சு, ஒரு கருப்பான உருவம் நம்ம பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அந்த மாதிரி. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு மைண்ட்ல இருந்துச்சு, இந்த இடத்துக்கு விட்டு போகணும் அந்த மாதிரிட்டு. எங்களுக்கு ஒரு மாதிரி பயம் எடுத்துருச்சு. அப்புறம் சரி வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணா, நீங்க நம்ப மாட்டேங்கிட்டா டூரிஸ்ட் வந்து மேல இருந்து கீழே இறங்கி வந்தாங்க. அப்ப இருட்டுச்சு. அப்ப சொன்னாங்க we found this key அந்த மாதிரின்ட்டு. ஆமா எங்களோட தான் அந்த சாவி அந்த மாதிரின்ட்டு. ஆனா அந்த சாவியில நீங்க நம்ப மாட்டீங்க, இது நிஜமா நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாவியில சோப்புக்களை கயிறு கட்டிட்டு இருந்துச்சு. நாங்க பார்த்தோம், யாரடா இந்த சோப்புக்களை கயிறு வந்து கட்டி வச்சிருக்கா அந்த மாதிரின்ட்டு. இல்லையே யாருமே கட்டலையே அந்த மாதிரின்ட்டு. அப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்த்தோம், இந்த ஆவாஸ் சஞ்சிங் வடிச்சிட்டு இருந்தோம்ல, அந்த மேல இருந்த சோப்பு கயிறோ அந்த மாதிரிட்டு. எங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நேரம், நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம், நான் போட்டோ எல்லாம் ஒண்ணும் அப்படியே இருக்கு, கண்ணால பார்த்த ஒரு விஷயம், அதாவது அந்த சோப்பு கயிறு வந்து அந்த சாவி கிட்ட இருக்கு. அந்த கயிறுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்ல. ஐ மீன் அந்த சாவினா ஜஸ்ட் சாவி தான், எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. சரி பரவாயில்ல தூக்கி போடுன்ட்டு நாங்க தூக்கி போட்டுட்டு நாங்க அதான் போயிட்டோம். எத்தனை முடிச்சு இருந்துச்சு அந்த சோப்பு கயிறு கட்டி? எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி நம்ம வந்து புக்கனி மாத்தி அது சும்மா வந்து கட்டி வச்சிருக்க மாதிரி. ஆனா கேட்டோம் டூரிஸ்ட் கிட்ட, நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க மேலே இருக்கும்போது இந்த மாதிரி இது இருந்துச்சு அந்த மாதிரி. நாங்க வந்து எப்படின்னா, நாங்க நம்பல, என்ன நம்ம பத்தி அந்த கயிறு பத்தி பேசணும், இப்படி எது வந்துச்சு அந்த மாதிரிட்டு. எனக்கு வந்து ஒரே சஸ்பென்ஸா ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இது சம்மதமே இல்லை, நான் அப்பயே சொன்னேன் வெடிக்காம வாங்க அந்த மாதிரிட்டு. சரி கிளம்பலான்ட்டு நாங்களாம் கிளம்பும் போது 6 பேர் கிட்ட, ஒரு 4 பேர் ஒரு காடியில, 3 பேர் கிட்ட 2 பேர் 3 பேர் வந்து ஒரு காடியில வந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து அந்த 3 பேர் வரும்போது அந்த காடியில வந்து எங்களுக்கு ஒண்ணு ஃபீல் ஆனிச்சு, யாரும் நம்மள வந்து ஃபாலோ பண்ணி வர மாதிரி அந்த மாதிரி. எனக்கு நான் அந்த காடி ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் பின்னாடி வந்து
ஒரு ஆள் உட்கார்ல 2 பேர் உட்காந்து வர மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா வந்து நான் காட்டிக்கல, அந்த மாதிரி இருந்தேன். பிகாஸ் ஏதாச்சும் சொன்னா ஒன்னும் பயந்து. இப்ப நாங்களாம் பாலிட்டு ஹாஸ்டல், அதாவது பின்னாடி வந்து ஒரே பேசஞ்சர் தான் உட்கார்ந்து இருந்தாங்க பின்னாடி, ஒரே ஆனா 2 பேர் உட்கார்ந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு. ஆமா, ஆனா நான் பின்னாடி அவங்க வந்து கொஞ்சம் பயந்தா கோலி சொன்னா ஒன்னும் பயந்து நான் வரலன்ட்டு காடி விட்டு எகிரி குச்சிருப்பாரு. அதேதான். அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப பாலி டு ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல் நாங்களாம் ரொம்ப தாயில குளிச்சுட்டு வந்து ரொம்ப தாயில தூங்கிட்டோம் எல்லாரும். அப்புறம் மணி ஒரு 2 மணிக்கு அப்போ வந்து எங்களுக்கு வந்து யாரும் வந்து கவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யார்டா நேரத்தை கவு தட்டுறா அந்த மாதிரிட்டு நான் மட்டும் தான் போய் பார்த்தேன். ஏன்னா நான் மட்டும் தான் வந்து அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் திறந்து போய் பார்த்தா யாரும் இல்லை. ஆனா வந்து எனக்கு என்ன ஃபீலிங் ஆச்சுன்னா, என்னை கிராஸ் பண்ணி யாரும் போன மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து நான் எப்படி சொல்றது, நான் வந்து நம்பல சரியா இது ஏதாச்சும் இருக்கும் காத்து, இல்லைன்னா கல் திறந்த அந்த பாஸ்ல வந்திருக்கும் காத்து அந்த மாதிரி எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சேன். என்னை கிராஸ் பண்ணி போன ஒரு விஷயம் ஏதோ போனிச்சு அந்த மாதிரின்ட்டு. அப்ப நான் நினைச்சிட்டேன் எதுவும் சரியில்லை அந்த மாதிரின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் பரவாயில்ல காலையில சொல்லிக்கலாம் அந்த மாதிரின்ட்டு. அப்ப நான் வந்து ஒரு 4 மணிக்கு போய் தூங்கிட்டேன். 4 மணிக்கு போய் தூங்கியோடனே ஒரு பையன் என்ன பண்ணா, அவன் வந்து வாஷ்ரூம் கிளம்பினான். வாஷ்ரூம் போறதுக்கு போனான். ஒரு 4:30 இருக்கும் அவன் சொல்லும் போது அந்த கதையை. 4:30 அவன் வந்து இதுக்கு போகும்போது வாஷ்ரூம் கண்ணாடியில இருந்து யாரும் வந்து அந்த வாஷ்ரூமை பாக்குற மாதிரி யாரும் வந்து நின்று இருந்தாங்க. அப்போ அவன் நினைச்சுட்டா நான் யாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க இந்த நேரத்துல அந்த மாதிரிட்டு. அப்ப வந்து என்ன இல்லையே விடிய காலையில யாரும் நிக்க மாட்டாங்களே அந்த மாதிரி இருக்கும்போது அவன் என்ன பண்ணா, அந்த கண்ணாடியில நல்லா உத்து பார்க்கும் போது ஒரு கருப்பு உருவம் வந்து அந்த ஷேடு தெரியுமா நமக்கு, இப்போ ஒரு ஷேடோ நம்ம தாக்குனா ஒரு ஷேடோ மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஷேடோ வந்து அந்த கண்ணாடியில நின்றுட்டு இருந்துச்சு. அவனால உத்து பார்க்க அந்த ஷேடோ வந்து ஒன்னும் பெருசாயிட்டு சம்திங் லைக் தட். ஸோ அவன் பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஃப்ரீஸ் ஆனோடனே அவன் எதுவுமே பண்ண முடியல. அவனால ஒரு ஃபியூ செகண்ட் அங்க நின்று அந்த பார்த்துட்டு ஓடிட்டான். ஓடி வந்து எங்களெல்லாம் எழுப்பி விட்டு இது சரியில்லை, ஐயோ பார்த்துட்டேன் பின்னால் யாரும் வந்துட்டா அந்த மாதிரிட்டு அந்த மாதிரி. ஸோ நாங்க என்ன பண்ணோம், அந்த வீக் வந்து ஆக்சுவலி வந்து பேக் டு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் பேக் டு கிளாஸ் நம்ம எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு வாரமா வந்து எனக்கு வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துச்சு. எப்படின்னா தூங்கும் போது வந்து யாரும் வந்து நம்ம காதுல வந்து பிசி பண்ற மாதிரி, ஏதாச்சும் எங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில வந்து பிசி பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு பையனுக்கு வந்து he was behaving something wrong. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேன் ஆனா வந்து ஃபெமினினா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி இப்பல இருந்துன்னா நம்ம அந்த வாட்டர் ஃபால் போயிட்டு அந்த அன்னைக்குல இருந்து ஆன் த டே அந்த பேக் டு கிளாஸ் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபெமினினா வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்க நினைச்சோம் என்னது ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு அந்த மாதிரிட்டு. அப்ப ஏதோ சரி இல்ல எப்படி அவரோட நடையா, அவரோட பேசுற விதம் இப்ப வந்து நாங்க பாய்ஸ்ல வந்து சும்மா பேசிட்டு இருப்போம். அவர் வந்து டச் பண்றது ஒரு மாதிரி வந்து செய்வாரு. நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி ஏன் பொம்பளை மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஆம்பளை மாதிரி இரு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் வி கேன் see. இப்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோம். ஸோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியும். ஆனா வந்து அவர் வந்து அந்த சேஞ்சஸ் இருக்குன்ட்டு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. சீன்ஸ் ஃப்ரம் இந்த வாட்டர் ஃபால் போன அன்னைக்கில இருந்து அங்க கிளாஸ் பேக் டு கிளாஸ் வரைக்கும். ஸோ பார்க்கும்போது பிஹேவியர் சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினைச்சோம் இது சரியில்லை, கண்டிப்பா வந்து இது பண்ணணும்ட்டு. அப்போ அங்க கிட்ட இருக்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலி ரங்கநாதர் கோயிலுக்கு. ஆக்சுவலி அங்க போகும்போது குரு சொன்னாரு, ஆமா நீங்க போன இடம் வந்து சரியில்லை, நீங்க போன இடம் வந்து நீங்க வந்து உங்க வாய் வச்சு சும்மா இருக்க முடியாம நீங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க, உங்க வாயால செஞ்ச ஒரு வினை தான் இது அந்த மாதிரி. எப்படின்னா அந்த அவாஸ் சஞ்சிங் அந்த இது விஷயத்த வந்து விளைச்சனால ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாய் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அந்த இது மாதிரி ஆச்சு அவங்களுக்கு. ஸோ அப்புறம் தான் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்க ஒரு கனி கொடுக்குறோம், இந்த கனி வந்து வீடு ஃபுல்லா வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த கனியை வந்து வைக்கணும். அந்த கனி வந்து கருத்து போயிருச்சுன்னா, கருத்து ஒரு மாதிரி அழுகி போயிருச்சுன்னா அந்த வீட்டுல வந்து உண்டான இது இருக்கு அந்த மாதிரின்ட்டு. நாங்க வந்து மொதல் வாரம் வைக்கும் போது வச்சு நாங்களாம் வெளியாயிட்டோம், சுத்தம் பண்ணிட்டு அங்கெல்லாம் வச்சுட்டு வெளியாயிட்டோம். திருப்பி வந்து பார்க்கும் போது அந்த கனி கருப்பா இருந்துச்சு.
ஸோ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம், நம்ம தப்பு தான், அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அவா செஞ்சீங்க வரைச்சிட்டு போயிடக்கூடாது. ஐ மீன் நம்ம போன இடம் வந்து கொஞ்சம் இதான இடம், ஸோ பார்த்து கவனமா இருந்திருக்கணும். நம்ம தப்பு தான். பட் அதான் அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி எனக்கு அந்த ரூம் மாற்றி, அந்த ரூம் வந்து ஒரு மாசத்துக்கு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, மூடி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் டு நார்மலா அந்த மாதிரி. நீங்க அந்த ரூமே மாறிட்டீங்க எல்லாரும்? ரூம்பா இல்ல எல்லாரும் ரூம் பேட்ச். அந்த ரூம்ல வந்து ஒரு 5 பேர் ஸ்டே, 5 ரூம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ குட்டி குட்டி ரூமு. ஸோ அந்த மாதிரி ரூமை வந்து நாங்க வந்து மாறிட்டோம். மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி எங்களுக்கு கச்சாவும் இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆனா நாங்க சொல்லல, நாங்க தான் கூட்டிட்டு வந்துடுது. நாங்க அப்ப சொன்னா எங்களுக்கு தான் இது இல்லை, நாங்க தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எங்களுக்கு ரூம் பார்த்து கொடுத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துட்டாங்க. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ் ஷர்வினா, நடந்தது என்ன? இது வந்து கதை வந்து ஒரு 2019 நடந்த ஒரு கதை. அப்ப வந்து நான் Form 2 படிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்கிற ஸ்கூல் வந்துட்டு செசிபாகி செசிபத்தாங் அப்படின்னு இருக்கும். ஸோ Form 2 பிள்ளைங்கன்னா வந்து செசிபத்தாங். ஸோ வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ரூல் புக்லயே இருக்கிற ஒரு ரூல்ஸ் என்னன்னா, அந்த பர்டிகுலர் ஒரு பிளாக்குக்கு வந்து 5:30க்கு அப்புறம் போகக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த வயசுக்கு வந்து ஏன் அப்படி இருக்கு, ஏன் அப்படி சொல்றாங்க, அந்த ஒரு நான் போவேன் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் வந்து துர்கேஷ். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப பிரேஃபான கேர்லா. அப்போ அவங்க நானே என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, why not நம்ம அங்கே போய் பார்க்கக்கூடாது, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு. ஸோ வந்துட்டு 5:30 to 6:30 வந்து மலாய்க்காரங்க வந்து சாமி கும்பிட்ற டைமு. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி செய்வாங்க. அப்போ வந்து அந்த டைம் நாங்க பிளான் பண்ணது என்னன்னா, அங்க போய் என்னதான் இருக்குன்னு ஜஸ்ட் பாக்குறதுக்கு அப்படின்னு. ஆனா எங்களுக்கு தெரியாது அந்த பிள்ளை வந்து ஓஜா போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. யாரு? நம்ம துர்கேஷ். ஆமா, எங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லல இந்த மாதிரி அங்க போயிட்டு அந்த கேம்ல ஆட போறோம் அப்படின்னு. எங்ககிட்ட சொன்ன வரைக்கும் ஜஸ்ட் போய் பார்க்கலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த பிளாக் வந்து மேமாங்க அந்த டைம் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கிற டைம் தான். ஆனா அந்த பர்டிகுலர் பிளாக் மட்டும் செம்ம இருட்டா இருக்கும். லைக் வெளிச்சமே இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருட்டா இருக்கும். ஆனா சிப்பாகி பிள்ளைங்கெல்லாம் வந்து அங்கதான் கிளாஸ் நடக்கும். அது வந்து 4:30 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அந்த டைம் நாங்க அங்க போனோம். போயிட்டு அந்த படியில நிக்கிறோம். அப்பதான் சொல்றாங்க, நம்ம இங்க வந்து ஓஜா போர்ட் கேம் விளையாட வந்திருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஓகேயா அப்படின்னு. அப்போ வந்து நான் கொஞ்சம் பயந்தாங்கோலி தான், ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு வேணாம், நான் விளையாடல, நீங்க விளையாடுங்க, வேணா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து 4 people வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்து ரொம்ப பிடிவாதமா சொன்னேன், இந்த மாதிரி இல்ல நான் வரல, நீங்க விளையாடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து அவங்க ஹெல்ப் கேட்டாங்க, இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் திறந்து விடுங்க அப்படின்னு. அப்போ அந்த கிளாஸ் உள்ள போயிட்டு எல்லா கண்ணாடியும் திறந்து விட்டுட்டோம். திறந்து விட்டுட்டு நான் ஜஸ்ட் நான் கல்ல உட்காந்துட்டேன். நான் சொன்னா நான் விளையாடல அப்படின்னு. அப்போ வந்து அவங்க இன்னும் 2 ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஓஜா போர்ட்டை திறந்து காயின் வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்டாங்க, லைக் இஸ் தேர் எனிஒன் ஹியர் அப்படின்னு. அப்போ கேட்டோன்னே ஒரு 50 minutes வந்து எதுவுமே ரியாக்ட் ஆகல. அப்போ வந்து லைக் கூப்பிட்டு விடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க போயிட்டாங்க. இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அப்ப எல்லாம் நம்மள போய் தான் சொல்றாங்களோ அப்படின்னு. கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா அந்த காயின் எஃப்க்கு நவுந்து போறத பார்த்தோன்னே
பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம் எடுத்துருச்சு. லைக் லிட்டரலி வேர்த்து ஊத்துது. அந்த இல்ல நான் கிளம்புறேன், இது ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு லைக் அழுவாத குறையா கெஞ்சினேன். கிளம்புறேன்னு. அவங்க ஏன் இப்படி பயப்படுற, இந்த விஷயம் எல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு அந்த துர்கேஷ்ல சொன்னிச்சு. நான் சொன்னேன் இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனது வந்து படிக்கிட்டே நின்னுட்டு கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அந்த 2 பிள்ளைங்க மட்டும் அழுதுகிட்டே அப்படியே ஓடுதுங்க. ஓடி கீழே பிலி குரு வரைக்கும் போயாச்சு. போயிட்டு டீச்சர் எல்லாம் கத்தி கூப்பிடுதுங்க, தோளும் செய்கு அப்படின்னு. நான் முழிக்கிறேன், என்னதான் அப்படி மேல நடந்துச்சு, ஏன் ஓடுதுங்க அப்படின்னு. அப்ப நான் கீழே போயிட்டு கேக்குறதுக்குள்ள அந்த பிள்ளை துர்கேஷ் இருக்காங்களே, அவங்க வந்து மேல கிளாஸ்லயே மயங்கிட்டாங்க. மயங்கி அப்படி படுத்து இருக்காங்க. ஓஜோ போட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க காணோம். அந்த ஒரு விஷயம் அங்க இல்லவே இல்லை. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து பயம் எடுத்துருச்சு. இப்போ பிலி குரு கூப்பிட்டோன்னா டீச்சர் எல்லாம் வந்து எழுப்ப ட்ரை பண்றாங்க. அந்த பிள்ளை ஏஞ்சிக்க முடியல. அப்ப ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் வந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு கதை தெரியல மேல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. இருங்க, எனக்கும் அந்த கதை என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஓகே. மிஸ் ஷர்வினா அவங்க ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. போகக்கூடாத பிளாக்கு போயிருக்காங்க, ஓஜா கேம் விளாண்டுருக்காங்க, அப்புறம் துர்கேஷ் மயங்கி விழுந்திருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லுங்க நடந்தது என்ன? அப்புறம் வந்து நான் அந்த 2 பிள்ளைங்க கிட்ட கேட்கணும்னு ட்ரை பண்ணினேன் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. ஆனா அவங்க 2 பேரும் வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருந்தாங்க, லைக் சொல்ல முடியாம அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுநாள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 நாள் அந்த பிள்ளைங்க காணோம், ஸ்கூலுக்கு வரல. சரியான காய்ச்சல் வந்து அப்படி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு 3 days கழிச்சு அவங்க வந்தாங்க ஸ்கூலுக்கு. ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வந்தாங்க. இப்ப அந்த பிள்ளை கிட்ட நான் கேட்டேன், சரி ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு, மேல அப்படின்னா நடந்துச்சு அப்படின்னு. அந்த பிள்ளை வந்து ஒரு சொல்ற விஷயம் கேட்டோன்னே இனிமேல் அந்த பிளாக் சைடே போக கூடாதுன்ற தாட் தான் வந்துச்சு. அந்த துர்கேஷ்ன்ற பிள்ளை வந்து காயின் விளாண்டாங்கல்ல, விளாண்டுட்டு இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு. அப்ப அது எஸ்க்கு தானே போனுச்சு. எஸ்க்கு போயிட்டோன்னே அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து உங்களை பாக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியுமா அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த காயின் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு எங்கேயும் நகரல. ஆனா அந்த 10 நிமிஷம் சரியான காத்து அந்த இடத்துல, ஆனா செடி எதுவுமே ஆடல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து செடியெல்லாம் ஆட்டோம்னா அந்த பிள்ளைக்கு பயம் எடுத்துருச்சு, லைக் இன்னும் சீரியஸா போகுது அப்படின்னு. ஆனா அந்த துர்கேஷ் வந்து இல்ல ஒன்னும் இல்லை, இதெல்லாம் நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அந்த காயின் எஸ்க்கு போயிட்டோன்னே ஒரு ஃபியூ செகண்ட்ல அந்த துர்கேஷ் கண்ணுக்கு வந்து அந்த கிளாஸோட கோர்னர்ல பிளாக் கலர் பீச் பிளாக்கா ஒரு உருவம் அப்படியே நடந்து வர்றத அவங்க பாத்துருக்காங்க. ஆனா அவங்க பயப்படல. ஆனா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அங்க கோர்னர்ல வந்து ஒருத்தவங்க நடந்து வராங்க அப்படின்னு. அந்த பிள்ளைங்க கண்ணுக்கு டக்குன்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிருச்சு, லைக் அங்க ஏதோ நடந்து வருது அப்படின்னு. அந்த பயத்துல அந்த பிள்ளைங்க அப்படியே போட்டுட்டு ஓடிடுச்சுங்க. ஆனா அந்த பிள்ளைதான் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு அந்த இடத்துல ஒண்டி இருந்ததுனால. அப்போ வந்து இவ்வளவு நடந்து அவங்க சொல்லிட்டோன்னே ஒரு 2 weeksக்கு அப்புறம் வந்து துர்கேஷ் வந்தாங்க. ஏன் அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிருச்சு. லைக் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க கான்சியஸ் ஆகவே 2 நாள் ஆயிருச்சு. அவங்க காலு கை எல்லாம் வந்து நெகத்தால கீறின மாதிரி இருந்துச்சு. அந்த 2 நாள் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாங்க. ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாங்க. எத்தனை நாள்? அவங்க ஒரு 1 week இருந்திருப்பாங்க. ஓ, பெரிய கேஸ் தான். அப்போ வந்து அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து நெகத்தால கீறி ரத்தம் வர்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க டீச்சர் வந்து எல்லா வீட்லயும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பிளாக்ல போயிட்டு இந்த பிள்ளைங்க கேம் விளையாண்டுருக்கு அப்படின்னு. அப்போ வந்து எல்லா வீட்லயும் ஏசுவாங்க தானே, எல்லா ஏசுலாம் வாங்கிட்டோன்னா வந்துட்டு அவங்க அம்மா துர்கேஸ்வர அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு, என் பிள்ளைய பாதிச்சிருச்சு, நம்ம எல்லாரும் போய் சாமி பார்த்தா சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் வீட்டுல எல்லாம் ஒத்துக்கிட்டு என்னைய சேர்த்து கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அந்த சாமி வந்து பாக்குறவங்க வந்து சொன்னாங்க, ஏன் நீங்க இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டாங்க.
நான் ஒண்ணும் பண்ணல, அவங்கதான் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்களா, அந்த இடத்துல இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு ஆளை வந்து நீங்க ஏன் கச்சாவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஸ்கூல் வந்து இதுக்கு முன்னுக்கு லைக் இந்த மதர்ஸ் இருந்த ஒரு இடம். சோ அவங்க ப்ரேயர் பண்ற டைமை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரு ப்ரேயர் பண்றது? இந்த ஆத்மாவா? அந்த மதர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அதான் ப்ரேயர் டைமா. சோ அந்த ப்ரேயர் டைம், அந்த ப்ரே பண்ற டைம் நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணனால அந்த பேய்க்கு வந்து துர்கேஷ் மேல கோவம்னால அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்க மைண்ட் போட்டு உளுந்துருக்காங்க. லைக் அட்டாக் பண்ண வந்த டைம் தான் அந்த நெகம்லாம் கீழ்பட்டிருக்கு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களால தூங்க முடியல. லைக் பக்கத்துல வந்து யாரோ படுக்கிற மாதிரி, யாரோ வந்து கூப்பிடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அவங்க கோத்ரூ பண்ணேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அவங்களா இது பண்ணதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு, ஏன் நீங்க போய் கச்சாவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கச்சாவ் பண்றதுனால வந்து மரணம் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா வந்து எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. அப்போ வந்து சாமி எல்லாம் வந்துட்டு இந்த கயிறெல்லாம் கட்டி விட்டு இனிமேல் அந்த பிளாக் சைட் நாங்க போக கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நாங்க போனோம்னா வந்து எங்களுக்கு வந்து உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னில இருந்து அந்த பிளாக் சைட்டே போறது இல்ல. அங்க இருந்தது வந்து என்ன, ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆத்மாவா இல்ல பேயா ஜின்னா? அங்க இந்த மதர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல தானே லைஃப் லாங் இருப்பாங்க. சோ அவங்க அங்கேயே இருந்து அந்த பிள்ளைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போன ஒரு பர்சன். அவங்களோட சமாதியில வந்து அந்த ஸ்கூல் கீழே தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மதர்ஸோட இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல்லயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிக்குறாங்க அந்த மாதிரிதான் சொன்னாங்க. சரி, இவங்க மயங்கி கிடக்கும் பொழுது அந்த ஓஜா போட் எங்க போடுச்சு? மேமாங்க அங்க இல்ல. ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வர டைம் எட்டி பாப்போம்ல, அந்த எட்டி பாக்குற டைம் அந்த ஓஜா போட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இல்ல. அது எங்கே? பேய் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அங்க காணுமே. அந்த பிளாக் பேர் என்ன? பிளாக் பின்னு சொன்னாங்க. அதே பிளாக் பிக்கு போலாமா? இல்ல வேணாங்க. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.